வணக்கம் நண்பர்களே, திருச்சியில் வந்து 45 கோலாக இருப்பாங்க மச்சான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி ஃப்ளிப்கார்ட்டுக்கு தான் வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலைல மணி 7 மணி இங்கேருந்து வண்டி எடுக்க போகிறோம். எந்த லைன் எனக்கே தெரில, வாங்க போப்போம். எப்படி போகுதுன்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஸோ நண்பர்களே, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சோனா மீனா தேட்ரு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சேவா சங்கம் ஸ்கூலு, அந்த வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். வாங்க அடுத்து சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்குது நண்பர்களே. பீமநகர் சந்துக்குள்ளே, இந்த சந்துக்குள்ளலாம் வண்டியே போகாது. இந்த சந்துக்குள்ளலாம் இந்த சின்ன வண்டி இருக்கும், உள்ளே விட்டு ஆட்டி வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ணன் பார்சல் கொடுக்க போயிட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டம் தான் நண்பர்களே பீமநகர் சந்தெல்லாம். பார்த்தீங்கன்னா பீமநகர் மெயின் ரோடு இந்த சைடு எப்போதும் போல் இன்றைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. வாங்க பீமநகர்லேருந்து பாலக்கரை நோக்கி விநாயகரை கும்பிட்டுக்கோங்க, சரிங்களா? பாலக்கரை பார்த்தீங்கன்னா தெரியும், பாலக்கரை உள்ளுக்குள்ளே மாசிங்பேட்டை, சங்கிலியாண்டபுரம் இந்த சைடு ஓட்டிகிட்டு இருக்கேன் நண்பர்களே. செங்குளம் காலனி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த ஏரியாவும் இங்கே பார்சல் கொடுக்க வந்திருக்கும். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட்டில் ஒரு பார்சல். இதை விட்டு ஹரிஸ் மேம்பாலத்தில் பாய் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் பார்சல் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஹரிஸ் மேம்பாலம் பக்கத்தில் இந்த ஒரு கடையில் பார்சல் கொடுக்க அண்ணன் பேருக்காப்பில் நம்ம ஓரங்கட்டி நிற்போம். வாங்க, இதுதான் கடைசி டெலிவரி நமக்கு. வண்டி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ரக்ஷயாவை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் விட்டுட்டு கிளம்ப வண்டி தான் வீட்டுக்கு. வாங்க, நீட் பொழுது முடிஞ்சு, நாளைக்கு பொழுது பார்க்கலாம். அடுத்தடுத்து அப்டேட் பார்க்க மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா?